ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மை லவ் இன் த கண்ட்ரி சைடு எபிசோட் 7ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே அந்த ஃபேக்டரியில ஒரு சின்ன பையன் ஒர்க் பண்றான் இல்லையா, அவன் நேம் வந்து ஜூட். அவன் நம்ம ஹீரோயின் மயோம எழுப்பி விடுறான். எழுப்பி விட்டு, இங்க பாரு, நேத்தே நீனு லேட்டா எழுந்திருக்கிறங்கிற பேர்ல பனிஷ்மெண்ட் வாங்கின, அதனால இன்னைக்கும் நீ பனிஷ்மெண்ட் வாங்கிக்காத, சீக்கிரமா வந்துருன்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ்பா, அதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அங்க போயிட்டு என்ன வேலைன்னு பார்த்தா விறகு உடைக்கிற வேலை. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. இது எப்படி என்னால் செய்ய முடியுங்கிறதுக்கு இதை தான் நீ செஞ்சாகணும், இதுதான் முக்கியமாக நம்ம ஃபேக்ட்ரிக்கு தேவைப்படும். ஏன்னா வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு நெருப்பு வேணும் இல்லையா, விறகு தானே தேவைப்படும். நீ இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த ஒர்க் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லவும், அவங்களும் வேற வழி இல்லாமல் பக்கத்தில் ஒருத்தர் விறகு உடைச்சிக்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்து இவங்களும் அவங்க விறகு பழக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எங்க அந்த விறகு கீழே விழுந்துருது. இவங்களுக்கு பழக்கமா என்ன, பழக்கமே இல்லாத இந்த வேலையை செய்யறதுக்காக வந்திருக்காங்க. பழக்கமில்லாத வேலையை செய்யறதால அது இல்லாத ரொம்ப ஹார்டா வேற இருக்கும் இல்லையா, அதனால அவங்க கையில கூட வலி எடுத்துக்குது. அவங்க கையை ஊதிக்கிட்டே அந்த வேலையை செய்யறாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு விறகுலாம் உடைச்சிட்டு வந்துட்டு அங்க வெள்ளை பாகு காய்ச்சற அடுப்புக்குள்ளேயும் போட்டு விடுறாங்க. அந்த நெருப்புக்கிட்ட அவங்களால சமாளிக்கவே முடியல. அவங்களும் அதை கஷ்டப்பட்டுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே தான் காட்டுறாங்க. ஃபேக்டரிக்கு வெளியே அங்க உள்ள வெள்ளத்தெல்லாம் வெளியே கடைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அங்க மனா, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. அந்த சமயத்துல குட்டி பொண்ணு காலையிலேயே நம்ம ஹீரோயின் மயோமோட லிப்ஸ்டிக் எடுத்துட்டு போயிருந்தா இல்லையா, அத அவ வாய் ஃபுல்லா அப்பிக்கிட்டு வரா. அத அவங்க அம்மாவும் பார்த்துட்டு அந்த லிப்ஸ்டிக்கை வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி கையில வச்சுக்கிட்டு அவங்க அப்பாவை முறைச்சு பார்க்க அவரு நான் இல்லைங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. மனாவை முறைச்சு பார்க்க அவனும் நான் இல்லைங்கிற மாதிரி அவனும் தலையாட்டுறான். அந்த குழந்தை இருந்துட்டு, நான் இப்ப அழகா இருக்கலாமா அப்படின்னு கேட்கிற அவங்க அப்பாவுக்கு சிரிப்பே வந்துருது. அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. இவங்க உடம்பெல்லாம் வேர்த்து போய் முகம்லாம் ஒரு லைட்டா கரியெல்லாம் ஒட்டி இருக்கோம். அப்படி வர்றதை பார்த்த உடனே ஹீரோ அம்மா இருந்துட்டு, என்னாச்சு, நீ ஏன் இப்படி வந்திருக்கன்னு கேட்க, நான் நெருப்புல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கிறதுக்கு, இல்ல நெருப்புல விறகு கட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அதனாலதான் இப்படி இருக்குன்னு சொல்லவும், அதுக்கப்புறம் அந்த லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு, இது சின்ன குழந்தைகிட்ட எதுக்கு கொடுத்துன்னு சொல்லி கொடுக்கவும், அப்பதான் அவங்க குழந்தைய பாக்குறாங்க. அது வாய் ஃபுல்லா லிப்ஸ்டிக் அப்பி வச்சிருப்பாளா, அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாயிடுது. சரி, நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அவங்க அந்த லிப்ஸ்டிக்கை கொடுக்கக்குள்ளே அவங்க கையை பார்த்துருப்பாங்க. அவங்க கையை ஃபுல்லா விறகு உடைச்சதால ரத்தம் கட்டி போன மாதிரி இருக்குமா. அதை பார்த்துட்டு, நீ நிறைய வேலை செஞ்சிருக்கன்னு சொல்ற, ஆனா நீ எந்த வேலையும் செய்யாத மாதிரி தெரியுது, உன் கையை இப்படி ரெட் கலர்ல ஆயிருக்கேன்னு கேட்கறதுக்கு, நான் நிறைய வேலை செஞ்சிருக்கேன், ஆனா ஃபேக்டரியில இந்த மாதிரி வேலை செஞ்சது கிடையாது, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ உன் கையில கிளவுஸ் போட்டுக்கு, நீ ஒன்று வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல குட்டி பொண்ணு ஓடி போயிட்டு ஒரு கிளவுஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. ஆக்சுவலா அது வேற ஒருத்தவங்களோட கிளவுஸ் போல இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் அவங்க அம்மா, இது எதுக்காக இவங்க கிட்ட கொடுக்குற, அவங்களுக்கு வேணும் இல்லையான்னு கேட்கறதுக்கு, இப்ப மயம் கையெல்லாம் செவந்து போயிருக்கு, அவங்களுக்கு இது கொடுக்கணும் இல்ல, இல்லைன்னா அவங்க எப்படி வேலை செய்வாங்கம்மா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றா. அவங்க அம்மா பிடிச்சி இழுக்கிறாங்க. 2 பேரும் இழுத்துக்கிட்டு இருக்கக்குள்ள ஹீரோ இருந்துட்டு, அம்மா இதை கொடுத்துருங்க, நான் அவளுக்கு வேற ஒண்ணு புதுசா வாங்கி தரேன், இப்போதைக்கு அவளுக்கு யூஸ் பண்றதுக்கு கொடுங்கம்மாங்கிறதுக்கு அவங்களும் விட்டுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு அவங்க கையில கொடுத்துடுறா. நம்ம ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அப்ப அதை பாக்குற மன அம்மா இருந்துட்டு யோசிக்கிறாங்க. ஹீரோ அம்மாவும் அவங்க இந்த கிராங்க் அம்மாவும் டீல் போட்டுக்கிட்டாங்களே, எப்படியாவது இவ்வளவு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ ஒன்னும் விறகெல்லாம் உடைக்க வேணாம், அது உனக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா நீ மாங்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரணும், நாங்க கோயிலுக்கு போகணும், அங்க நீ சாப்பாடு எடுத்துட்டு வா, அதுவும் நீ அதை செய்யணும்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. என்னது, குக் பண்ணுமான்னு கேட்க, ஆமா நீ நிறைய வேலை செஞ்சிருக்கல்ல, என்னவோ வேலையே செய்யாத மாதிரி சொல்றியே, உனக்கு கிச்சன் ஒர்க் எல்லாம் தெரியாதா, தெரியும்ல, ஒழுங்கா செய்யன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஓகே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த ஸ்ரீ பொண்ணும் அங்க வந்துடுறா. ஸ்ரீ பொண்ணு வந்துட்டு, அங்க கிச்சன் ஒர்க் எல்லாத்தையும் நீயே தான் பாத்துக்கணும், சமைக்கிற வேலை நீ தான் செஞ்சாகணும், வேற யாரும் செய்ய மாட்டாங்க, எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு, நீ மட்டும்தான் இப்ப ஃப்ரீயா இருக்க, ஸோ நீ தான் செஞ்சாகணும்னு சொல்லவும் அவங்களும் வேற வழி இல்லாத ஒத்துக்கிறாங்க. சரி நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. உடனே மயம் இருந்துட்டு மனா கிட்ட கேக்குறாங்க, இது எப்படி நான் ஒன்றினா செய்ய முடியும்னு கேட்கறதுக்கு, இது எல்லாமே எங்க அக்காவும் எங்க அம்மாவும் உன்னை டெஸ்ட் பண்றாங்க, உன்னால இதெல்லாம் செய்ய முடியுமான்னு டெஸ்ட் பண்றாங்க, நீ தான் செஞ்சாகணும்னு சொல்ல, அப்பதான் அவங்களுக்கும் புரிய வருது. ஓ, அப்ப இவங்க 2 பேரும் நம்மள டெஸ்ட் பண்றாங்களா, சரி எதா இருந்தாலும் என்னால செய்ய முடியும், நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்ட்டு சமைக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வளர்க்குற பனிக்குட்டிகிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் எப்படி சமைக்க முடியும், இப்ப என்ன பண்றது, ஒரு வில்லேஜ் பொண்ணா இருந்தா எவ்வளவு தூரம் கஷ்டமா இருக்கு, எவ்வளவு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு,
ஆனா என்னுடைய ட்ரீம்காக இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஆனா மாம்கெல்லாம் எப்படி லஞ்ச் செய்யறதுன்னு தான் தெரியல, என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு அவங்க பண்ணிக்கிட்ட. ஹே, உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க அதுவும் ஒரு மாதிரி உரும்பி காட்டுதா. உடனே அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவங்க ஏதோ இந்த பன்னிக்குட்டி வந்து ஏதோ ஹெல்ப் பண்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஏய், நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டியான்னு கேட்க அது திரும்பவும் உருன்னு உரும்புது. அப்படியே மாங்காக சமைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஒரு பெரிய மட்டன் பீஸா எடுத்து போட்டு எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் என்னுடைய குக்கிங் திறமையை பத்தி பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோட அம்மா, அவங்க தங்கச்சி, அக்கா, இவங்க 3 பேருமே நம்ம ஹீரோடைய முறப்பொண்ணுடைய கடைக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு மளிகை கடை மாதிரி வச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு இருந்துட்டு என்ன சாப்பிட்றதுக்கு எடுக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்க பேக்கெட்டா என்னவோ தொங்கிட்டு இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த கிராங்கோட அம்மாவும் பார்த்துட்டு எடுத்துக்குமா, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்குன்னு சொல்ல அந்த பொண்ணு அந்த பேக்கெட்டை அப்படியே ஃபுல்லாவே பிச்சு எடுத்துடுறா. அது இல்லாத பக்கத்துல இன்னொரு பேக்கெட் வேற இருக்கு. அதை பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்பயும் அவ சின்ன பொண்ணு தானே, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்குமான்னு சொல்லவும் பக்கத்துல நிறைய பேக்கெட்ஸ் எல்லாம் குத்தி வச்சிருக்காங்க, ஒரு கயிறுல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதையும் அப்படியே பேக்கெட்டோட ஃபுல்லாவே எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேற எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த கடையில என்னென்ன இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கா. அங்க அம்மாவுக்கா செம்மைய கோவம் வருது. ஆனா சிரிச்சு மழுப்பிக்கிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தை தானே, சாப்பிட்டு போற, பரவாயில்லங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அம்மா இருந்துட்டு, நான் இன்னைக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அந்த மையமா எங்க வீட்டை விட்டு துரத்துறதுக்கும் நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா மனாவே துரத்திடுவான் பாரு அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். மாங்காக அவளை சமைக்க சொல்லியிருக்கேன். அவ எப்படியும் கன்றாவியா தான் சமைப்பா. கண்டிப்பா அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரு ரீசன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பனா நானும் கோயிலுக்கு வரேனே, நானும் வந்து என்னதான் நடக்குதுன்னு பாக்குறேன்னு சொல்றாங்க. இதுக்கு ஹீரோ அம்மாவும் சரி வா போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அந்த கிராங்கும் அங்க இருந்ததை கேட்டுக்கிறா. அது கேட்டுட்டு, என்ன நீங்க எல்லாருமே கோயிலுக்கு போக போறீங்களா, நானும் வரனே அப்படிங்கிறதுக்கு, இல்லைப்பா நீ வரலாம் தான், ஆனா உன் கை கால்லாம் இப்படி உடஞ்ச மாதிரி இருக்கே, இந்த நிலைமையில அங்க எப்படி உன்னால வர முடியும், கழுத்துல வேற ரொம்ப அடிபட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க உண்மையாலுமே மனா வரானா, நீங்க ஃபேமிலியா தான் போறீங்களான்னு கேட்குறா. ஆமா, மனாவும் வரா, எங்க ஃபேமிலி எல்லாருமே நாங்க அங்கதான் இருப்போம் அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன உடனே அவ கழுத்துல இருக்கிற அந்த பட்டியை எடுத்து விட்டுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாளா. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஸ்ரீ எல்லாம் அப்படியே வாயை பழந்துட்டு பாத்துட்டு இருக்கா. ஹீரோ அம்மா செம்ம நடிப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இல்ல இவளுக்கு ஒண்ணுமே ஆகல போல இருக்கு, சும்மா நடிச்சு அவங்களை எப்படியாவது பனிஷ்மெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கட்டு போட்டுட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தா போல இருக்கு. அப்படியே எல்லாரும் ஃபேமிலியோட கோயிலுக்கும் வந்துடுறாங்க. எல்லாரும் நம்ம ஹீரோயின்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்ப வருவான்ட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஜூட் இருந்துட்டு, என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் மயமா காணுமேனு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆன்டி சொன்னாங்க அவ டைமுக்கு வரலன்னா அவளை ஃபயர் பண்ணிடுவேன், வேலையில இருந்து தூக்கி அவளை ஊருக்கு அனுப்பி வச்சிருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க போல. அவங்க மாங்க்கு எல்லாத்துக்கும் சாப்பாடும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி பாக்குறாங்க. இது எப்படி சாப்பிட்றதுன்னே தெரியாத மாங் எல்லாம் அப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து வெளிநாட்டுல எப்படி சமைப்பாங்களோ அந்த மாதிரி சமைச்சு வச்சிருக்காங்க. ஸ்ரீ பார்த்துட்டு, மயம் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்கறதுக்கு, நான் மாங்காக ஜஸ்ட் புதுசா ஏதாவது செஞ்சு கொடுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன்னு சொல்ல, அது இல்லாத கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கிராங்க் இருந்துட்டு, இதெல்லாம் பாக்குறதுக்கு வெஸ்டர்ன் ஃபுட் மாதிரி இருக்கு, நீ எப்படி இத மாங்காக கொடுக்குறேன்னு கேட்க, அவங்க பார்த்துட்டு, ஏய் இப்ப நல்லா ஆயிட்டியா, உனக்கு ஒன்னும் ஆகல, நல்லா தானே இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப எல்லாருமே ஒருத்தர் என்ன இப்படி செஞ்சு வச்சிருக்கேன், இது எப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப மாங்கும் இருந்துட்டு, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா, ஆக்சுவலா இது எப்படி சாப்பிடுறதுன்னு கேக்குறாரு. அந்த மாங்க் வந்து அந்த கறி பீஸை கட் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா அது கட் ஆக மாட்டேங்குது. ஏதோ இருந்துட்டு அதுல லைன் கொடுத்துருக்கோம் பாருங்க, அந்த லைன்ல நீங்க கட் பண்ணீங்கன்னா சரியா கட் பண்ணி சாப்பிடலாம், அது பீஸா வரும்னு சொல்லவும், அதுக்கப்புறம் எல்லா மாங்ஸும் அந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிடுறாங்க. அது பாக்குறவங்க எல்லாருக்கும் வாயில எச்சு ஊறுது. குட்டி பொண்ணெல்லாம் அப்படியே எச்சு முழுங்கிட்டு தான் உட்காந்துருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினும் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. ஹீரோ அப்பாவும் கேக்குறாரு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கவும், ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்ல, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க. அவங்க சாப்பிடுறத பாக்குற ஹீரோ அப்பாவுக்குள்ள அப்படியே அரைக்கூட ஜொல்லு கீழே ஊத்திரும் போல இருக்கு. ஒரு வாயெல்லாம் தொடச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் மாங்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க வீட்டுல வந்து அவங்க சமைச்சதை சாப்பிடுறாங்க. இப்ப இந்த கிராங்கா அதை சாப்பிட கொடுத்துருக்காங்க. அவ எடுத்து பாக்குறா, அவளுக்கும் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு, இல்ல இது சாப்பிடக்கூடாதுன்ட்டு எனக்கு இது வேண்டான்னு சொல்லிடுறா. ஹீரோ அப்பா எல்லாம் சாப்பிட்டுட்டு புகழ்ந்து தள்ளி
சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு, எங்க இருந்து கத்துக்கிட்டா, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு புகழ்ந்து தெளிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. பக்கத்துலேயே இந்த கிராங்க் அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வேற சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. இது சாப்பிட்டு பாருங்கிறதுக்கு இல்ல எனக்கெல்லாம் இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நான் கூட இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப சூப்பரா இருக்கு, நான் இது எல்லாத்தையும் டிவில தான் பார்த்துருக்கேன், ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் சாப்பிட்றோம், ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸ்ரீயும் சாப்பிட்டுக்கிட்டே இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை, நான் பசிக்குது அதனாலதான் சாப்பிட்றேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே. அது ஆனா ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா எத்த வெளியே விடக்கூடாதுங்கிறதுக்காக இது ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால குட்டி தங்கச்சி என்ன பண்ணிடுறேன்னா, இது உனக்கு பிடிக்கல இதை குடுன்னு சொல்லிட்டு அந்த பிளேட்ஸ்ல இருக்கிற சாப்பாடை எல்லாத்தையும் அவ தட்டுல கொட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. எங்கடி எனக்கு இல்லாத நீ எடுத்துட்டு போறேன்னாலும் கண்டுக்கல, எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் எடுத்துட்டு போறேன்ட்டு எடுத்துட்டு ஓடி போயிட்டா. அப்ப ஜேர்ட் இருந்துட்டு இது ஒரு டைம் என்னைய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தான், அங்க சாப்பிட்ட மாதிரியே சூப்பரா இருக்கு, ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி இந்த ஃபுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பானா. இந்த பொண்ணு அவனுக்கு தெரியாமலே ஒவ்வொரு பீஸா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவும் பார்த்துட்டு ஆமா உண்மையாலுமே நல்லா இருக்கு, என்னால நீ சமைச்சியாங்கிறது தான் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க அப்பதான் இந்த பையன் அவ சாப்பாடை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கிறதே தெரியுது. எங்க ஏன் சாப்பாடு எடுத்துட்டு இருக்க, எடு கைய என்ன தள்ளி விட்டுட்டு பிளேட்டை எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான். முறைச்சு ஒரு பார்வை பார்க்கவும் சரி சரி இந்தா சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துடுறான். கிராங்க் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, ஆனா மனசை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திட்டு இருக்கா. அப்படியே நைட்டு ஆயிடுது. வழக்கம் போல நம்ம ஹீரோயின் பன்னிக்குட்டி கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பன்னிக்குட்டி உனக்கு தெரியுமா, நான் இன்னைக்கு சமைச்ச சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எல்லாருமே என்னை பாராட்டினாங்க, நான் அப்ரோட்ல இருந்தப்ப தனியா நானே இதெல்லாம் சமைச்சுக்கிட்டு தான் இருந்தேன், அது எப்படி டேஸ்டா இல்லாத போகும் அப்படின்ட்டு பன்னிக்குட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள ஹீரோ அங்க வந்துடுறான். மயம் நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்கன்னு கேட்க, நான் மயம் பீச்சட்டோட ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுக்கு அது எப்படி ஒரு கிராமத்து பொண்ணால வெஸ்டர்ன் ஃபுட் எல்லாம் சமைக்க முடியும், அதுவும் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, சமைச்ச சாப்பாடை பத்தி எங்க அப்பா பேசிக்கிட்டே இருக்காரு, ரொம்ப டேஸ்டா இருக்குன்ட்டு ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு, ஸ்டாப் பண்ணவே மாட்டேங்கிறாரு. நீ உண்மையாலுமே கிராமத்து பொண்ணு தானா, உண்மையை சொல்லுன்னு கேட்கறதுக்கு உனக்கு புரியுதா இல்லையா, நான் கிராமத்து பொண்ணு தான், உனக்கு என்னதான் பிரச்சனை, இதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்குன்னு கேட்க, நீ ஒன்னும் கிராமத்து பொண்ணுலாம் கிடையாது, நீ அப்ராட்ல படிச்சிருக்க, உண்மையை சொல்லு, என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத, யாருதான் உண்மையை சொல்லுன்னு கேட்கறதுக்கு நான் பீச்சட்டோட ரிலேட்டிவ் தான், ஆக்சுவலா நாங்க பேங்காக்ல இருந்தப்ப எங்க அப்பா அம்மா ஒர்க்குக்கு போறதுக்காக என்னை ஒரு ஃபாரினர் வீட்டில் தான் விட்டுட்டு போவாங்க, அவங்க எப்படி இங்கே உள்ள ஃபுட்டாக சாப்பிடுவாங்க, ஃபாரின் ஃபுட்டு தானே சாப்பிடுவாங்க, அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன், அங்கே செஞ்சு கற்றுக்கிட்டதால தான் இப்போ மாங்கும் சரி புதுசாக ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு செஞ்சு கொடுத்தேன், இதுதான் உண்மை, நீ தேவையில்லாத வேற எதுவும் யோசிக்காதங்கிறதுக்கு உண்மையாலுமா, அப்பனா இந்த லிப்ஸ்டிக் காஸ்ட்லியா இருக்கே, என் தங்கச்சி கிட்ட கொடுத்து விட்டுல, அந்த லிப்ஸ்டிக் எவ்வளவு விலை தெரியுமா, அது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்க, அப்படியே இவங்களுக்கு மைண்ட் வைஸ்ல பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இவன் கண்டுபிடிச்சிட்டானா, இப்ப என்ன பதில் சொல்றது, இவன் கேட்கறதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியலையே, இப்ப நான் என்ன பண்றது, ஏதாவது சொல்லி சமாளிச்சாகணுமே, கண்டிப்பா ஏதாவது சொல்லி சமாளிச்சாகணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு, அது என்னுடைய பாஸ் தான் கொடுத்தாங்க, அவங்க ஃபாரினர் தானே, அவங்க கொடுத்தாங்க, என்னோட பர்த்டே கிஃப்டா அதை கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ இருந்துட்டு, உண்மையை சொல்லு, நீ வெளிநாட்டுல படிச்சவ தானே, நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே இங்க மறைஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தானே இங்க வந்திருக்கேன்னு கேட்க, உண்மையாலுமே அப்படிலாம் இல்லப்பா, நான் அப்படிலாம் வெளிநாட்டுக்குலாம் போய் படிச்சவளா இருந்தா நான் எதுக்காக இங்க வந்து கஷ்டப்படணும்னு கேட்கறதுக்கு, ஆமா எதுக்காக இங்க வந்து இவ்வளவு ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிற, என்ன ரீசன், உண்மையை சொல்லு. அதுக்கு ரீசன் என்னன்னா, நானே என் கையால சம்பாதிச்சு என்னுடைய சம்பாதியத்துல வாழணும்னு ஆசைப்படுறேன், அதனாலதான் அப்படின்ட்டு கையை தூக்கி நிப்பாட்டிட்டு, நான் உண்மையை தான் சொல்றேன், ஐ ஸ்வேர் நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு பின்னாடியே அந்த சத்தியத்தை உடைக்கிற மாதிரியே ஏதோ ஒரு சிம்பிளை காட்டிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே மைண்ட் வைஸ்க்குள்ள, டேய் போதும் இதோட என்னை நம்பு ப்ளீஸ், என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கையை தூக்கிட்டு இப்படி ஸ்வேர் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்துல அவங்க இன்னைக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதால அவங்க கையெல்லாம் அப்படியே கண்ணி போயிருக்கு. ஹீரோவும் பார்த்துட்டு கையை பிடிக்க அவங்க கையை எடுக்க ட்ரை பண்றாங்க, விடு கையை பாரு எப்படி இருக்குன்ட்டு கையை பார்த்துட்டு, வலிக்குதானே கேட்கறதுக்கு, ஆமா இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றாங்க, அதுக்காக தான் உனக்கு இப்ப மெடிசன் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்து கொடுக்க, அவங்க ரொம்ப ஹாப்பியா அதை வாங்கி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான், என்னோட சேலரியில எதுவும் கட் பண்ணிட மாட்டேல்ல,
அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் தலையாட்டுறான் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களே அவங்க கையை க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக லிக்விட் எடுத்து பஞ்சில் தொட்டுட்டு கையில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்காக போக, இது ஆல்கஹால், நீ அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்காக போகிற, அது இன்னும் உனக்கு ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும், இரு நான் வரேன்னு சொல்லிட்டு உங்கள் கையை மெதுவாக கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லிக்விடை வச்சு தொடச்சி விட, எனக்கு எப்படி இது இப்படி தான் அப்ளை பண்ணணும்னு எனக்கு எப்படி தெரியும், நான் ஜஸ்ட் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன், எனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த லிக்விடை வச்சு அவங்க கையில் இருக்கிற அடிப்பட்ட இடத்துலலாம் தொடச்சி விட்டுட்டு க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக கொஞ்சம் எரியும், ஆனால் பொறுத்துக்கும், ஆனால் சீக்கிரமாக சரியாயிடும்னு சொல்லிட்டு க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிட்டு இருப்பான். அவங்களுக்கு எரிச்சல் தாங்க முடியாத வச்சு எரியுதுன்னு கத்த ஹீரோ இருந்துட்டு அவங்க கையை பிடிச்சு ஊதி விடுறான். அதை பார்க்குற நம்ம மயாமுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே மனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சிரிக்கிற, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையான்னு கேட்க, ஆமாம் பரவாயில்ல, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு அவங்க கையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான், அதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனா எனக்காக இதெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வந்திருக்கானா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனம் மேல ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள அப்பதான் சடனா அவங்களுக்கு தோணுது, நான் என்ன பண்றேன் சமோன், நீ வந்த வேலையில ஃபோக்கஸ் பண்ணாத, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவனுடைய ட்ரிக்ல விழுந்துகிட்டு இருக்க, இப்போ உடனே போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ணு, ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கிரிப்ட் புக் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஸ்கிரிப்ட் புக்ல இவங்க ஒரு வாத்து மேய்க்கிற பொண்ணா இருக்கணும் போல இருக்கு. அதனால அடுத்த நாள் காலையிலேயே வாத்து மேய்க்கிறவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வயல்வெளி சைடா வராங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. என்னது, இங்க தானே வாத்தெல்லாம் மேய்ப்பாங்க, இங்க யாருமே காணுமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்க, அங்க ஒரு இடத்துல கொஞ்சம் பேரு பன்னிக்கு சிலை வச்சு அங்க சாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பன்னிய அந்த இடத்துக்கு போக அங்க அந்த ஃபேக்டரியில சுகர் ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. என்னம்மா மயம் இங்க வந்திருக்கேன்னு கேட்க, நான் அந்த மாதிரி வாத்து மேய்க்கிறவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு, எங்க அவங்க இல்லையே, அவங்க இன்னைக்கு வரல போல இருக்கேங்கிறதுக்கு, எங்க போயிருப்பாங்க, அவங்க டெய்லியும் வாத்து மேய்க்கிறதுக்காக இந்த சைடு வருவாங்கல்ல, நான் ஏற்கனவே ஒரு டைம் பார்த்துருக்கேன், இங்க இல்லையான்னு கேட்கறதுக்கு, இன்னைக்கு என்னமோ தெரியல வரல போல இருக்கு, அவங்க ஒருவேளை ஓல்டு மில்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓல்டு மில்லையா, அங்கேயா இருக்காங்க அப்படின்ட்டு அங்க கிளம்பி போயிடுறாங்க. அங்க ஓல்டு மில்ல அவங்க சைக்கிளை நிப்பாட்டிட்டு ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அங்க ஃபுல்லாவே கேம்லிங் தான் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. அந்த இடத்துல இந்த கிராங்க் அண்ணன் வரான். அவனை பார்த்த உடனே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோட்ல எல்லாரையும் நல்லா டேஸ்டா சமைச்சு சாப்பிட வச்சு எல்லாரையும் அசத்திட்டாங்க. ஹீரா அம்மாவை ஏதாவது ஒரு வழி கிடைச்சிச்சுன்னா இவளை துரத்தி விட்டுறலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே இவங்க சாப்பாடு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்ப கேம்லிங் நடக்கிற இடத்துக்கும் இவங்க வந்து பார்த்துட்டாங்க. அதுவும் இந்த கிராங்க் அண்ணன் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறது தெரிய வருது. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ண போறாங்கன்னு அடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.